டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு வியாழனன்று 65 ரூபாயை தாண்டியது. இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருகிறது. புதனன்று ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 54 காசுகளாக சரிந்தது. அதன் பிறகு ஓரளவுக்கு முன்னேறிய ரூபாயின் மதிப்பு இறுதியில் 64 ரூபாய் 11 காசுகளாக முடிந்தது. வியாழனன்று காலையில் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை சந்தையில் வர்த்தகம் துவங்கிய போது டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 85 காசுகளாக இருந்தது. பிறகு மேலும் வீழ்ச்சியடைந்த ரூபாயின் மதிப்பு 65 ரூபாய் 56 காசுகள் என்ற நிலையை அடைந்தது. இதன் மூலம் ரூபாயின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சரிவை கண்டுள்ளது. அமெரிக்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பங்கு பத்திரங்களை வாங்கி வரும் அமெரிக்கா அடுத்த மாதத்திலிருந்து பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளப் போவதாக கூறப்படுவதால் இந்தியாவில் முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளை வேகமாக விற்று வருகின்றனர். இதனால் வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்களின் டாலர் தேவை அதிகரித்துள்ளதே ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்வதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 8,450 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளனர். புதன்கிழமை மட்டும் 792 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்திய பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளதால் பங்குச் சந்தையிலும் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 70 ரூபாயை தொட்டுவிடும் என்ற டைச் வங்கியின் ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி கண்டு வருகிறது.